ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு குதமும் மூலாதாரமும். வெளியில் செல்லும் சக்தியை எந்த பக்கம் வழியாக அடக்க வேண்டும்? குதத்தின் வழியாகத்தான் உள்ளே அடக்க வேண்டும். குதம் என்பது எது? குதம் என்பது மலத்வாரம் அல்ல. குதம் என்றால் கோவினை தானம் செய்வது. கோ என்றால் வாக்கு, அதாவது சப்தம். குதம் என்றால் சப்தத்தை தானம் செய்வது என்று பொருள். அந்த சப்தம் மூலாதாரத்திலிருந்து உண்டாகிறது. அந்த சப்தம் ஆகாய அம்சமாகும். மூலாதாரம் என்றால் உற்பத்தி இடம் என்று பொருள். எங்கிருந்து உற்பத்தியாகின்றதோ அது உற்பத்தியிடம் அல்லது மூலாதாரம். ஒரு விதைக்கு முளை வருவது மேல் பக்கத்திலிருந்துதான். எல்லாவற்றிற்கும் உற்பத்தியிடம் மேல் பக்கமாகவே இருக்கும். அதுதான் மூலாதாரம். சிரசில் உள்நாக்கின் வழியாக மேலே 2 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரங்களும் மூக்கின் 2 துவாரங்களும் தம்மில் சேருவது புருவ மையத்திற்கு கீழே உள்ள இடத்திலாகும். அங்கிருந்தே ஆகாய அம்சமான சப்தம் உண்டாகிறது. அதுதான் மூலாதாரமான குதம். அதல்லாமல் குதம் இருப்பது மலத்வாரமான கக்கூசில் அல்ல. உற்பத்தி இடத்திலிருந்து முளைத்து உடல் கீழாக வளர்கிறது. சுக்கில அம்சங்கள் கர்ப்ப பாத்திரத்தில் பதிந்தால் ஒரே நாளில் ஒன்றாக சேருகிறது. உடனே அதில் சுழிமுனை தோன்றுகிறது. அங்கிருந்து வளர்ந்துதான் மற்ற அவயங்களும் உடலும் உண்டாகின்றன. உயிர் கீழே பரவியதால் உடல் கீழே வளர்கின்றதே அல்லாமல் மேல் நோக்கி வளர்வதில்லை. அது தடிக்க, அதாவது பருமனாக மட்டுமே செய்யும். சிரசுதான் உற்பத்தி இடம். அங்குள்ள மூலாதாரத்தில்தான் கணபதி இருக்கிறது. மூலாதாரம் மலத்வாரத்தில் இருக்கிறது என்றால் கணபதியினுடைய இருப்பிடமும் அங்கு இருப்பதற்குதான் இடமுண்டாகிறது. கணானாம்பதி கணபதி, அதாவது அஷ்ட கணங்களுடைய பதி கணபதி. அஷ்டகணங்கள் மனத்திலிருந்து உற்பத்தியாகின்றன. மனம் ஈஸ்வரனிலிருந்து உற்பத்தியாகிறது. அப்போது ஈஸ்வரனுடைய இருப்பிடம் கக்கூசில் என்றாகி விடுகிறது. இது தவறு. ஈஸ்வரன் சிரசிலேதான் இருக்கின்றது. மனமும் சிரசில்தான் இருக்கின்றது. மனத்தினுடைய உற்பத்தி இடமான புருவ மையம்தான் மூலாதாரம். ஆத்ம நமஸ்காரம்.